அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நமக்கு ஒருவன் துன்பம் செய்துவிட்டால் அத்துன்பத்தை தண்டிப்பதற்கு அவனுக்கு இனிமையான நன்மைகளை செய்தோமானால் அவன் திருந்திவிட நாணும்படியாக அவனுக்கு அந்த நன்மைகளை செய்தால் அவன் திருந்தி விடுவான். அதனை அப்படியே நாம் செய்துவிட்டு மறந்துவிட வேண்டும். அப்போ அவன் என்ன செய்வான்னா, நாம் துன்பத்தை செய்த போதிலும் அவன் நமக்கு இன்பத்தை செய்கிறானே என்றால் அவன் மனம் வருந்தி நாணும்படியாக வருந்தி அவன் மனம் மாற்றமடையும். அப்போது அவன் இனிமேல் நாம் யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது என்பதை உணர்வான். இத்தகைய அரிய ஒரு கருத்துக்களை தெய்வப்புலவர் சொல்லுவதால் தான் இன்று இது உலக அமைதிக்கு வழிவகுக்கும் ஒரு பேரிலக்கியம் என்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. விவிலியத்தில் வைத்து போற்றப்படுகிறதுங்க. பைபிளோடு சேர்த்து விவிலியத்தில் வைத்து போற்றப்படுகிறதுங்க. ரஷ்யாவிலே லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவிலே பரப்புரை செய்துள்ளார். அடுத்து ஜியோ போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததால் தான் இப்போது தமிழகத்தை கடந்தும் அது பரப்பப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு மொழியிலும் இப்போது நம்ம சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கிறார்கள்ல ககன் சிங் பேடி அவர்களுடைய தந்தை பஞ்சாபில் மொழிபெயர்த்துள்ளார். மொத்தமே அப்புறம் அதாவது லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து முதலில் மலையாளத்தில் தான் 1956 மொழிபெயர்க்கப்பட்டது. இப்படி அதாவது 133 அடியில் நமது கலைஞர் அவர்கள் மறக்க முடியாத கலைஞர் 133 அடி உயரத்தில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சிலையை படைத்துள்ளார். 133 பேருக்கு மேல் உரை எழுதியுள்ளார்கள். சமீபத்தில் நமது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் உரை எழுதியுள்ளார்கள். இப்படி உரை எழுதியவர்கள் 133க்கு மேல் உரை எழுதியுள்ளார்கள். அதனால் மலையாளத்தில் 1956 தான் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது. இப்படி திருக்குறள் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதான் அதன் சிறப்பு வாய்ந்தது. முதலில் நம்ம திருக்குறள் ராமசாமி அவர் என்ன செய்வார்னா, தமிழகம் முழுவதும் பரப்புரை செய்வார். அந்த அளவுக்கு பரப்புரை செய்ததனால்தான் திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெற்று இன்று அற்புதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. இந்நூலை நம்முடைய தமிழக மாணவர்கள் ஒரு அரை மணி நேரம் அல்லது 1/4 மணி நேரம் அலைபேசியை ஒதுக்கிவிட்டு இந்த திருக்குறளை படித்தால் நிச்சயமாக அது முதலில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதும் கல்வியினுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கடுத்து ஆள்வினை உடைமை அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனை படித்தால் நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறலாம். நீங்களே மாவட்ட ஆட்சியாளராக ஆள முடியும். நம்மளிடம் முடியாதது ஒன்றுமே இல்லைங்க. நாம் தான் நம்மளால் முடியாதுன்னு நினச்சிக்கிறோம். அது கிடையவே கிடையாது. முயற்சி இருந்தால் நிச்சயமாக நாம் அடையலாம். நம்மளுடைய இலக்கை அடையலாம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.